கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசி கேட்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனத்தில், ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 7 அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்காதபடியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவும் இல்லை என்றார். இயேசு அவருடைய 33 வருட காலத்தில் 3 வருட காலத்தில் அவர் இந்த பிதாவின் சித்தத்தை ஊழியத்தை அவர் செய்கிற பொழுது அநேக காரியங்களில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சத்தியத்தை சொல்கிறார். அந்த அடிப்படையில் ஊமையோடு கூட அவர் பல சத்தியத்தை பலவிதமான உண்மையை பிள்ளைகளுக்கு போதனையாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் 2 ஒரு ஊமையில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. மூத்தவன் இளையவன் என்று. மூத்தவனிடத்தில் ஒரு வேலை செய்யும்போது அவன் சொல்கிறான், நான் போக மாட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு போகிறான். இளைவனிடத்தில் கடவுள் சொல்கிறாரு, நான் போகிறேன் சொல்லிட்டு அவன் போகாமல் இருக்கிறான். அதை இந்த பரிசேயர் சதுசேயர் இடத்துல யூத மார்க்க மத்தியில் கடவுள் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்தாங்க. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. யோவான் ஸ்தானகனை நான் அனுப்புகிறேன். நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்து நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிப்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவும் இல்லை என்றார். கடவுள் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். யோவான் ஸ்தானகன் இயேசுவுக்கு வழியை அவர் என்ன பண்ணுற ஆயத்தப்படுத்துகிறார். கடவுள் எந்த ஒரு மனுஷனுக்குமே தெரியாமல் எதையும் செய்கிறது கிடையாது. ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாரு, நான் செய்ய வேண்டியதை மறைக்காமல் இருப்பேனோ சொல்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியுது. ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்யணும் அப்படின்னா அவர் சடனாக முடிவெடுத்து மறைமுகமாக செய்கிறது கிடையாது. அவர் முடிவெடுத்தா அவருடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் ரகசியத்தை சொல்லி, நான் இந்த திட்டத்தை செய்ய போகிறேன், இந்த நாள் இந்த திட்டத்தை செய்ய போகிறேன், இந்த அழிவை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தான் அந்த உலகத்தில் என்ன பண்ணுறார், அவர் நீதி நியாயத்தில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வருவது என்பது அவர் சடிதியாக வரல. அவருடைய வருகை என்பது எனக்கு அருமையானவர்களே, அது ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. அது எந்த ஒரு மனுஷனாலன்னா சில போக்குச்செல்ல இடம் இல்லை, யாரும் மறுக்க முடியாது. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் என்கிட்ட சொல்லலை, உம்முடைய நாமத்தை எனக்கு யாரும் சொல்லலை, உம்மை பற்றி யாரும் என்கிட்ட பேசலை அப்படின்னு கடவுளிடத்தில் யாரையும் குற்றப்படுத்த எந்த மனுஷனாலும் முடியாது. கடவுள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும்.
இன்றைக்கி நீங்களும் நாங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடவுளால் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரி மூலமாய் இந்த தேசத்தில் கிறிஸ்துவம் வந்தது. அநேக காரியங்களை அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்தில் செய்து கடவுளுடைய அன்பை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் முன்னாடி கடவுளை பற்றி பேசி கொண்டிருக்கோம். நீங்களும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அப்போது கடவுள் சொல்லுகிற அந்த சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதையுமே நம்ம காரணம் காட்டக்கூடாது. கீழ்ப்படிவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அநேகர் கீழ்ப்படிந்ததுனால்தான் இன்னைக்கு இந்த வேதாகமும் நம்ம கரங்களில் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ பாருங்க, கீழ்ப்படுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுள் அதில் என்ன பண்ணிருக்கிறார், அதிகமாய் என்ன பண்ணுறாரு, பிரயாசப்படுகிறார். அவருடைய அந்த கருமையானுங்களே, அவருடைய அந்த திட்டம் தீர்மானம் என்பது இந்த உலகத்தில் நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம அவருடைய நாமத்தை துதிக்கிறோம், அவர் நாமத்தை வணங்குறோம், அவரை போற்றுறோம், அவருடைய பிள்ளைகளாம் வாழ்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவரை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த ஆராதனை கூடி வருவது என்பது தேவனுடைய திட்டம், அதை நம்ம அனுசரிக்கிறோம். இது அநேகர் என்ன பண்ணுறதை கை கொள்வது கிடையாது. அதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பின்மாற்றம் என்பது அழிவை நோக்கி தான் போகுமே தவிர ஜீவனை நோக்கி வராது. அப்போது கீழ்ப்படிதலில் எவ்வளோ முக்கியம் என்பது பாருங்கள். அந்த மூத்தவன் ரொம்ப என்ன பண்ணுறாரு, மனஸ்தாபப்பட்டு அந்த அந்த தகப்பன் சொல்கிற அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி நீங்களும் நாங்களும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதாகம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவருடைய பிரமாணத்தை கை கொள்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு என்கின்ற காரியத்தை நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவம் என்ன சொல்லுது, அன்பாக இருக்க சொல்லுது, மற்றவனை நேசிக்க சொல்லுது, மற்றவங்க வழியை இயேசுவை குறித்துதான வழியை காண்பிக்க சொல்லுது. நம்ம அதை காண்பிக்க வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய மிக பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஆகையினால்தான் அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நம்ம சாப்பிடும்படி அவர் அனுமதித்திருக்கிறார். கடவுளை யாராலும் சாப்பிட முடியாதுங்க. ஒரு உயிரோடு இருக்கிற மிருகத்தை நம்ம சாப்பிட முடியுமா? மிருகத்தை நம்மளால் சாப்பிட முடியுமா? அதை அடித்து அதை சமைச்சா தான் சாப்பிட முடியும். அவ்வளோ பெரிய கடவுளை அவர் நமக்காக அடிபட்டு ரத்தம் சிந்தி அவர் சமைக்கப்பட்டவராய் நாம் சாப்பிட்றோம். அதை சாப்பிடும்போது நமக்கு ஜீவன் வருகிறது. கடைசி நாட்களில் அவர் வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏன்? அவருடைய அவரை சாப்பிட்றதுனால, அதை அந்த உடன்படிக்கை நம்ம கை கொள்ளுகிறதுனால நமக்கு அந்த மரணம் கூட ஜீவனுக்கு ஏதுவாக மாறுகிறது. அப்போது நம்ம பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய காரியம் என்னவென்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேலை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் பெற்றோர்கள் சொல்கிற வேலையை நம்ம எப்படி உதாசீனப்படுத்துகிறோமோ அதே போலவே கடவுளுடைய வேலையும் அவர் சொல்கிற காரியத்தையும் நம்ம உதாசீனப்படுத்தாதபடி நம்ம என்ன பண்ணோம், எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முன்னுதாரணமாக தேவன் சொல்கிற வார்த்தையை நம்ம கை கொண்டு நம்ம கடவுளுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம். கடவுள் நிச்சயம் நம்மை கொண்டு செய்கிற காரியம் மிக மகிமையாகவும் அற்புதமாக இருக்கும். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையோடு கூட ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேறும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்து ஏற்படுத்தின மகதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.